தமிழகத்துக்கு தர வேண்டிய தண்ணியை திறந்து விடுங்க அப்படின்னு காவிரி மேலாண்மை வாரியம் உத்தரவு போட்டாங்க மக்களே. ஆனால் கர்நாடகா முதலமைச்சர் சொல்றாரு, இந்த உத்தரவு நாங்கள் ஏற்க மாட்டோம், நாங்கள் மேல்முறையீடுக்கு உச்சநீதிமன்றத்துக்கு போவோம் அப்படின்னு அவர் தரப்புல ஒரு அறிக்கை விடுறாரு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா காவிரி படுகை தமிழ்நாட்டில் காவிரி தண்ணி திறந்து விடாதனால இங்கே உள்ள விவசாயிகள்லாம் பாதிக்கப்பட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா இவ்வளோ சிக்கல் நடந்துகிட்டு இருந்த பொழுதும் நம்ம தமிழகத்தின் முதலமைச்சரான ஜோசப் விஜய் அவர்கள் அவர் படம் ரிலீஸ் ஆயிருக்கு, ஜனநாயகம் ரிலீஸ் ஆயிருக்கு, அந்த சமயத்தில் இதை பற்றி யாரும் எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு எல்லாரையும் அடக்கி வச்சுக்கிட்டு இருந்ததையும் பார்க்க முடியுது. யாரும் இதை பற்றி வாயை திறக்கவே இல்லை. இன்ஃபேக்ட் துறையுடைய அமைச்சரான திரு ஆனந்த் அவர்கள்ட்ட கேட்கும் பொழுது சிரிச்சுக்கிட்டே அது கடந்தும் போயிருந்ததை பார்த்துருப்போம். உண்மையாலுமே இந்த காவிரி பிரச்சனை வருஷா வருஷம் பெரிய தலைவலியா போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இதுக்கு நிரந்தர தீர்வு என்ன? நிஜமாலுமே கர்நாடகா பெங்களூர்ல தண்ணி பஞ்சம் இருக்கா? டீட்டெயிலாக பார்க்க போறோம் இந்த பதிவுல. அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கேடி. எப்படி தமிழ்நாட்டில் நீட்டை எல்லா கட்சியும் நீட் எதிர்ப்பை பற்றி பேசிக்கிட்டோம், நீட்டு வேண்டாம் அப்படின்ட்டு வெளியே பிரச்சாரம் பண்ணுறாங்களோ, அதே மாதிரி தான் கர்நாடகாவில் காவிரி அப்படிங்கிறது அனைத்து கட்சியும் ஒன்றிணைந்து காவிரியை நாங்கள் கொடுக்க மாட்டோம், இங்கே அணை கட்ட போகிறோம் அப்படின்றத அவங்க உறுதியாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். இப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, கர்நாடகாவை பொறுத்தளவுக்கு எந்த கட்சி வந்தாலும் அவங்க சொல்கிற ஒரு வார்த்தை, நாங்கள் மேகதாது கட்டிடுவோம், ஸோ தமிழ்நாட்டுக்கு காவிரிக்கு கொடுக்க மாட்டோம், இங்கே இருக்க பெங்களூர் சிட்டியில் உள்ள மக்களுக்கு தண்ணி நாங்கள் தேக்கி வைக்க போகிறோம் அப்படிங்கிறது ஒரு காமனான அரசியல் பாயிண்டாக போயிடுச்சா அப்படின்னு கேட்டால் இட்ஸ் ட்ரூ. எப்படி நான் சொல்கிறேன் உங்களுக்கு, இதுக்கு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் நான் சொன்னா நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. 2024 விடுதலை சிறுத்தை கட்சி நாடாளுமன்ற தேர்தல் நிற்கிறாங்க. அந்த நாடாளுமன்ற தேர்தலில் நிற்கும் பொழுது அவங்க இங்கேயும் நிற்கிறாங்க, கர்நாடகாவில் நிற்கிறாங்க. இங்கே திருமாவளவன் அவர்கள் பேசும்போது சொல்றாரு, நாங்கள் காவிரி தண்ணியை மேகதாது அணை கட்டாம பார்த்துக்கிட்டு காவிரி தண்ணியை நிரந்தரமா தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரதுக்கான ஏற்பாடை செய்யறோம்னு சொல்லிட்டு பிரச்சாரம் பண்றாரு தமிழ்நாட்டில். அப்படியே அடுத்த நாள் கர்நாடகாவில் பிரச்சாரம் பண்ணும்போது அவர் பேசுறாரு, மேகதாது அணை கட்டி கர்நாடக மக்களுக்கு காவிரியை சேர்த்து வைக்கிறதுக்கு நாங்கள் எல்லா வழியும் செய்வோம் அப்படின்னு அங்க பேசினார். இது டபுள் ஸ்டாண்டர்டா தெரிஞ்சது. உடனடியாக அவரை கூப்பிட்டு கேட்டாங்க, சார் என்ன சார் இங்க ஒரு பேச்சு அங்க ஒரு பேச்சு பேசிக்கினப்போ அப்ப சொன்ன வார்த்தை, இல்ல இங்க உள்ள மக்களுக்கு என்ன வேணுமோ அதை பத்தி இங்க பேசினேன், கர்நாடகாவில் உள்ள மக்களுக்கு என்ன வேணுமோ அங்க அதை பத்தி அதை பேசுன்னு சொல்லி சமாளிச்சார். இதுதான் ரியாலிட்டி. என்னன்னா, உண்மையாலுமே பெங்களூர்ல குடிதண்ணி பிரச்சனை இருக்கா அப்படின்றத விசாரிச்சு பார்த்தோம் மக்களே. குடிதண்ணி பிரச்சனை வெயில் காலத்துல இருக்குங்க. எப்படி சென்னையில மழை கம்மியா பெஞ்சு சம்டைம் மழை கம்மியா பெய்யுதோ, இல்ல வெயில் காலத்துல ரொம்ப வெயில் கடுமையா இருந்ததோ, குடிதண்ணி பிரச்சனை அண்டர் கிரவுண்ட் வாட்டர் கம்மியாயிடுதோ, அதே மாதிரிதான் பெங்களூர்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்ன பாயிண்ட் சொல்றாங்கன்னா, நீங்க பெங்களூர்ல 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அளவுக்கான நீர்நிலைகள் இப்ப கிடையாது. ஏன் கிடையாது? நிறைய பேர் இங்கிருந்து போய் பெங்களூர் செட்டில் ஆயிடுறாங்க வேலை காரணமாக. சிட்டி அங்கே மல்டிபிள் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு போய் செட்டில் ஆயிடுறாங்க. இதனால நீர்நிலைகளை பூரா ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க. ஸோ தண்ணி வந்தால் தேங்கிறதுக்கும் அந்த நீரை தேக்கி வைக்கிறதுக்கும் நீர்நிலைகள் பெங்களூர்ல கிடையாது, குறைஞ்சிட்டே போகுது ரியாலிட்டி. ரெண்டாவது, நிறைய அண்டர் கிரவுண்ட் வாட்டரை உறிஞ்ச ஆரம்பிச்சிட்டாங்க, ரைட்டு. ரெண்டாவது, ஹெவி பாப்புலேஷன், மூணாவது, ரைட்டு. நாலாவது, அங்கே தண்ணியை சேர்த்து வைக்கிறதுக்கு, அதாவது ரிசர்வ் பண்ணுறதுக்குன்றாங்க. இன்ஃபேக்ட் இது பெரிய பிரச்சனையாகவே சொல்லப்பட்டு இங்கே சட்டம்லாம் போடப்பட்டுச்சுன்றாங்க. என்னென்னா, நீங்கள் டேப் ஒழுங்காக க்ளோஸ் பண்ணிட்டு போங்க. பெங்களூரில் டேப் ஒழுங்காக க்ளோஸ் பண்ணாமல் லீக்கேஜ் ஆஃப் வாட்டர்ல இருந்து மட்டும் ஒரு மிகப்பெரிய அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வேஸ்ட் ஆகுது வருஷம் அப்படிங்கிற அறிக்கையெல்லாம் கொடுக்கப்பட்டதா சொல்கிறாங்க. ஸோ இதனால அங்கே தண்ணியை வேஸ்டேஜ் நிறையா இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி, அப்படியே மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய மழை பெய்யுது. அந்த மழைநீர் வடிகால், மழைநீர் இறங்குறத மழைநீர் சேமிப்பு திட்டம் அப்படிங்கிற திட்டம் இந்தியா முழுக்க கொண்டு வரப்பட்டுச்சு அப்துல் கலாம் ஐயாவுடைய ஒரு இன்ஸ்டிகேஷனால. பட் பெங்களூர்ல அதெல்லாம் பெருசா கிடையாது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி தண்ணி மழை காலத்துல ரிசர்வ் பண்ணலாம் வைக்க முடியாம, ரிசர்வுக்கு புதுசான எந்த வழிவகைகளும் பண்ணப்படாம தண்ணி வேஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க.
ஸோ பெங்களூர்ல தண்ணி பஞ்சம் இருக்கா அப்படின்னு கேட்டால் இட் இஸ் நாட் ஃபுல்லி ட்ரூ, பார்ஷலி ட்ரூ அப்படிங்கிறாங்க. வெயில் கால தண்ணி பஞ்சம் இருக்கு சார், ஆனா தண்ணி பஞ்சம் காவிரியால மட்டும்தான் தீர்க்க முடியுமான்னு கேட்டா அதுவும் இல்லைங்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, சிட்டிக்குள்ள பெங்களூருக்குள்ள புதிய ரிசர்வாயர்ஸ் தண்ணியை தேக்கி வைக்கிறதுக்கான புதிய திட்டங்களை அறிமுகப்படுத்த சொல்றாங்க. ஏரி ஆக்கிரமிப்பெல்லாம் எடுத்தாலே தண்ணியுடைய அந்த ஒரு ஃப்ளோ ப்ராப்பரா இருக்கும், ஆக்கிரமிப்புகளை அகற்றுறதுக்கு கவர்மெண்ட் ஸ்டெப் எடுக்கணும் அப்படிங்கிறாங்க. மூணாவது, டேப்ஸை ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணிட்டு போனாலே தண்ணியோட லீக்கேஜஸை கண்ட்ரோல் பண்ண முடியுன்றாங்க. நாலாவது, மிக முக்கியமான விஷயம் சொல்றாங்க, கழிவுநீர் சுத்திகரிப்பு பண்ணி அந்த கழிவுநீர் சுத்திகரிப்பு பண்ண தண்ணி எடுத்துக்கிட்டு பெங்களூர் இருக்கக்கூடிய பார்க்ஸ்ல மரங்களுக்கு வெளியில பப்ளிக் உள்ள மரங்களுக்கு தேவையான தண்ணியை மட்டும் யூஸ் பண்ணோம்னா மக்களுக்கு தேவையான குடிதண்ணீரை பெருமளவு நம்ம சேர்த்து வைக்க முடியும் அப்படிங்கிறாங்க. அண்ட் ஆஸ் யூஷுவல் மக்கள் கொஞ்சம் அவங்களும் கொஞ்சம் ஒரு ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கணும். ரெஸ்பான்சிபிளாக அந்த தண்ணியை மழை காலத்தில் மழை நீரை சேர்த்து வைக்கிறதுக்கான வேலைகள்லாம் செய்யணும். அதே மாதிரி தண்ணியை வேஸ்டேஜ் இல்லாமல் பார்த்துக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாலே தண்ணி பஞ்சம் அப்படிங்கிறது பெங்களூர்ல இல்லாமலே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதை பற்றி ஆய்வு செஞ்சவங்கலாம். ஸோ ஒரு விஷயம் என்ன புரியுதுன்னா, பெங்களூர்ல தண்ணி இல்லைங்க, ஸோ நாங்கள் காவிரி தண்ணியை வெளியிட மாட்டோம், தமிழ்நாட்டுக்கு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு திரு டி.கே. சிவகுமார் அவர்கள் சொல்றது அப்படிங்கிறது முழுக்க முழுக்க உண்மை இல்லைன்றது தெளிவாக தெரியுது. சரி, இப்போ அடுத்தது முக்கியமான விஷயம். இப்போ காவிரி மேலாண்மை வாரியம் சொல்லிட்டாங்க தண்ணியை திறந்து விடுங்க தமிழ்நாட்டுக்கு அப்படிங்கிறாங்க. முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் அவர் சொல்றாரு, நான் திறந்து விட மாட்டோம், நான் சுப்ரீம் கோர்ட் அப்பீலுக்கு போறோம் அப்படிங்கிறார். இன்னொரு பக்கம் திரு ஜோசப் விஜய் அவர்கள் தமிழகத்தின் முதலமைச்சர் ஜனநாயகம் ரிலீஸ் சமயத்துல இந்த பிரச்சனை பீக்ல போயிட்டு இருக்கு. காவிரி படுகையில நம்ம தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய விவசாயிகள்லாம் தண்ணியை திறந்து விடுங்க ஐயா, இங்க தண்ணி தேவைப்படுதுன்னு ஏங்கி போராட்டம் பண்ணிக்கிட்டு இருந்த சமயங்கள்ல இந்த துறையின் அமைச்சரான திரு ஆனந்த் அவர்கள் அவர்களை பிரஸ்காரங்க அப்ரோச் பண்ணி கேட்குறாங்க, என்ன ஸ்டெப் எடுக்க போறீங்க அப்படின்னா. அவர் சிரிச்ச முகத்தோடு கம்முன்னு பேசாம போயிட, ஒரு வார்த்தை பேசவே இல்லை. ஏன்னா ஜனநாயகன் படம் கர்நாடகாவில் ஓடிக்கிட்டு இருக்கு, இது ஏதாவது வாயை திறந்து பேசி அந்த படத்தை நிப்பாட்டிட போறாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக யார் இதை பத்தி ஒரு வார்த்தை பேசாம போயிருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால தெளிவா புரிஞ்சுக்க முடியுது. இப்போ அடுத்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தா, கர்நாடகா நாங்கள் பயணம் பண்றோம், திரு விஜய் அவர்கள் பயணம் பண்ண போறாருன்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை வெளியாச்சு. 3ஆம் தேதி போறாருன்னு. இப்போ என்னன்னா, எவ்வளவு இது பாருங்க, திரு விஜய் அவர்கள் டி.கே. சிவகுமார் அவர்களை சந்திச்சாரு அப்படின்னா கண்டிப்பா திரு சிவகுமார் அவர்கள், சார் ஒன்றும் இல்லை சார், எனக்கு புரியுது உங்க தண்ணி தேவைப்படும், தண்ணி தேவைதான், வேற வழி இல்லை, தமிழ்நாட்டுக்கு விவசாயிகளுக்கு தண்ணி கண்டிப்பா தேவை, அங்க நாங்க திறந்தாதான் வரும், உங்களுக்கு நான் திறக்காம இருக்க மாட்டேன், திறந்துடுறேன். என்னுடைய பொலிட்டிக்கல், ஏன்னா இப்ப பாருங்க ஒரு விஷயம், இங்க தாவேகாவும் காங்கிரஸும் கூட்டணி, 2 கூட்டணி கட்சிகள், இந்த ஸ்டேட் முதலமைச்சர் அந்த ஸ்டேட் முதலமைச்சர் போய் மீட் பண்ணிக்கிறாங்க, 2 பேரும் கூட்டணியில் இருக்கிறாங்க. மீட் பண்ணிட்டா இதை பாருங்க, 2 கூட்டணியில் இருக்கிறோம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, நான் இந்த இடத்துல நீங்க மேகதாது அணையை கட்டிடுறேன், தண்ணி கொடுக்காமலாம் இருக்க மாட்டேன், கண்டிப்பா கொடுத்துருவேன். ஆனால் என்னுடைய பொலிட்டிக்கல் கேரியர்ல மேகதாது அணைய இத்தனை வருஷம் போராட்டத்துல கட்டினவர் திரு டி.கே. சிவகுமார் அவர்கள் தான் அப்படிங்கிற ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கிடைச்சிருச்சுன்னா எனக்கு எங்களுடைய ரூட் ஸ்ட்ராங் ஆயிடும், நான் தொடர்ந்து முதலமைச்சராக இருப்பேன், உள்ள பிஜேபி உள்ள வர முடியாது. அப்படிங்கிறதுனாலதான் திரு டி.கே. சிவகுமார் அவர்கள் திரு விஜய் அவர்கள் கூப்பிட்டாரு அப்படிங்கிற ஒரு செய்தியெல்லாம் வெளியாச்சு. இப்ப பார்த்தாங்க பிஜேபி என்ன பண்றதுன்னு, இவரு ஸ்கோர் பண்ணிட்டாருன்னா நமக்கு ஸ்கோரிங் இல்லாமல் போயிடும் முடிவு பண்ணிட்டு போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கர்நாடகாவில். அப்ப என்ன ஆகும், ஒரு ஸ்டேட்ல இன்னொரு ஸ்டேட்டோடைய முதலமைச்சருக்கு அகெயின்ஸ்டா போராட்டம் நடந்தால் அந்த முதலமைச்சர் இங்க வர்றது சட்ட சிக்கல் ஆயிடுமோ, லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ ஆயிடுமோ அப்படிங்கிற இடத்தினால இப்போதைக்கு வராதிங்க, நிலைமை சரியில்லை, நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு டி.கே. சிவகுமார் அவர்கள் மறுத்துட்டாரு. சரிங்க, இப்போ இன்னொரு கேள்வி, இவர் தமிழ்நாட்டு அங்க தமிழ்நாடு விவசாயி கேட்குறாங்க, சார் நீங்க ஏன் அங்க போறீங்க, அவரை இங்க கூட்டுவாங்க, எங்களுடைய கஷ்டத்தெல்லாம் காட்டி இவர் தண்ணி கண்டிப்பா தேவைன்னு நீங்க சொல்லுங்க அப்படின்னு இங்க உள்ள விவசாயிகள்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு விஷயம் மக்களே, இது முழுக்க பொலிட்டிக்கல் கேம்.
திரு டி.கே. சிவகுமார் அவர்கள் முதலமைச்சராக பதவி ஏற்றிருக்காரு. ஏற்றதுமே ஹி வாண்ட்ஸ் டு ஸ்கோர். அந்த ஸ்கோரிங்காக இந்த மேகதாது அணைகளை பிடிச்சி தெரிகிறார். ஒரு வார்த்தை பேசிட்டு பாருங்க, திமுக அரசு இருந்த பொழுது எங்களால் பண்ண முடியல, இப்போ நாங்கள் கண்டிப்பாக பண்ணுவோம்னு பேசியிருப்பாங்க. ஸோ என்னன்னா, சமாதானப்படுத்தி நம்ம சொல்லி அணையை கட்டிடுவோம், கட்டினா நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் தண்ணியை திறந்து விடுறோன்னு சொல்லிடலாம். விஜய் கேன் பி கன்வின்ஸ்டு ஈஸிலி அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கிறாங்க. எங்க இவர் பண்ணிட்டாருன்னா நம்ம ஸ்கோர் கம்மியாயிடுமேன்னு சொல்லிட்டு பிஜேபி வந்து அங்கே போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மக்கள், இது கம்ப்ளீட்லி பொலிட்டிக்கல். பெங்களூர் மக்களுக்கு இந்த ஒரு விஷயத்தினால மட்டும்தான் தண்ணி கிடைக்கணும் அப்படின்றது கிடையாது. அது நிதர்சனமான உண்மை. ஆனால் தமிழக விவசாயிகளுக்கு இந்த காவேரி தண்ணி வந்தாதான் இங்க சம்பா சாகுபடி ஆரம்பிக்கும். ஸோ இந்த சிக்கல் இருக்கு. இதுக்கு நிரந்தர தீர்வு தான் என்ன சார்? ஏன்னா ஒரு வருஷம் இதே பிரச்சனையா போயிட்டு இருக்கு. அங்கே யார் முதலமைச்சராக வந்தாலும் இந்த பிரச்சனைகள் எடுத்துக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அணைக்கட்ட போகிறோம் பேசிட்டு இருக்கிறாங்க. இங்கே நம்ம விவசாயிகள் வந்து கஷ்டப்படுறாங்க. இங்கே உள்ளவங்க வந்து சுயநலமாக பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் சில இங்கே ஆட்சி பண்ணுறவங்களாம். என்னதான் நிரந்தர தீர்வு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிரந்தர தீர்வு தமிழ்நாடு சுப்ரீம் கோர்ட்டை இந்தந்த விதங்களில் அப்ரோச் பண்ணுற நிரந்தர தீர்வாக இருக்க முடியும். ஃபர்ஸ்ட் விஷயம், காவிரி மேலாண்மை வாரியத்திலிருந்து ஒரு உத்தரவு கொடுக்கப்பட்டுருச்சுன்னா அந்த உத்தரவை எந்த அரசும் எந்த ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர்களும் மீறக்கூடாது. அப்படி மீறினால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சட்ட ரீதியான ஒரு அமைப்பை உருவாக்கணும் காவிரி மேலாண்மை வாரியத்தில். எப்படி உருவாக்க முடியும்னு கேட்டிங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்டில் தமிழ்நாடு சார்பாக வந்து அப்பீல் பண்ணி ஒரு ரிட் பெட்டிஷன் போட்டு அதன் மூலியமா இப்படி ஒரு விஷயத்தை உருவாக்கிட்டாங்க அப்படின்னா, ஏன்னா இன்னைக்கு காவிரி சொல்றாங்க தண்ணி கொடுங்க தமிழ்நாட்டுக்கு அப்படிங்கிறாங்க, 3000 டிஎம்சி கொடுங்கன்றாங்க. ஆனா கர்நாடகா நான் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ காவிரி மேலாண்மை வாரியத்துல இருந்து ஒரு உத்தரவு பிறப்பிச்சுட்டா அந்த உத்தரவு எந்த ஸ்டேட்டும் மீறக்கூடாது அப்படிங்கிற சட்ட அமைப்பு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த உத்தரவை மீறினா ஆட்டோமேட்டிக்கா யூ பிகம் த கண்டெம்ட். நீங்க கண்டெம்ட்குள்ள வந்துடுறீங்க. வந்துட்டா உங்க கவர்மெண்ட்டை டிசால்வ் பண்றது கூட சட்டத்துல ரைட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம் சட்ட அமைப்பை. கர்நாடகா மீறுமா? மீற முடியுமா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், எவ்வளவு மழை வருது, எவ்வளவு நீர்நிலைகள் தண்ணி எவ்வளோ இருக்கு, எவ்வளோ திறந்து விடப்படுது, இது எல்லாத்தையுமே ரியல் டைம் டேட்டாஸை, ஏன்னா இப்போ ஸ்டேட்டு தான் கொடுக்குதுன்னா they can manipulate. அதே காவிரி மேலாண்மை வாரியத்துல இருந்து இங்க ஆய்வு பண்ணி ரியல் டைம் டேட்டாஸை பொதுவெளியில் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சட்டத்தை கொண்டு வரப்பட்டால் எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சு போயிடும். தண்ணி எவ்வளோ இருக்கு எவ்வளோ இல்லைன்ற தெரிஞ்சு போகும். இது ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டாங்க எவ்வளவு தண்ணியை திறந்து விடணும் அப்படிங்கிற ஒரு காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு அட்டவணை கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த காலத்துக்கேற்ற அட்டவணையை ஒரு ஸ்டேட், எந்த ஸ்டேட்டாக இருந்துட்டு போயிட்டோம், அந்த ஸ்டேட் மீறுது அப்படின்னால் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற அந்த ஒரு கிளாஸையும் ஆட் பண்ணி சட்டத்தில் ஆட் பண்ணி, இப்போ சுப்ரீம் கோர்ட் சொன்ன விதம் இவ்வளோ தண்ணியை திறந்து விடுங்க தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு ஆர்டர் இருக்கு, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டே இருக்கு. இதை மேற்பார்வை பண்றதுக்கு காவிரி வாரியத்தையும் அமைச்சிருக்கிறாங்க. இப்போ இது ரெண்டுத்தையுமே மதிக்க மாட்டேங்குது கர்நாடக அரசு. என்ன ஃபார் பொலிட்டிக்கல் ரீசன்ஸ். ஸோ சுப்ரீம் கோர்ட்டு சொல்ல அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரியான ஒரு அட்டவணையை திறந்து வைக்க சொல்றாங்க இல்லைங்களா, அதனை எந்த ஒரு பொலிட்டிக்கல் ரீசன்ஸுக்காகவும் மீறக்கூடாது. அப்படி மீறினா இந்தந்த தண்டனைகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான சட்டங்களை வந்து சேர்த்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுடைய ஆர்டர்ஸ்ல. அப்போ எந்த அரசும் மீற முடியாது. இதை கொண்டு வரணும். மூணாவது. நாலாவது என்ன பண்ணணும்னா, இது மிக முக்கியமான விஷயம், மேகதாது மாதிரியான அணைகளை நீங்க கட்டுறதன் மூலியமாக உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்டேட்டுகளுக்கு அவங்களுடைய முக்கியமா தண்ணீர் அப்படிங்கிற தேவை குறையுது. ஏன்னா இப்ப நமக்கு தெரியும் மக்களே, ஒரு அடிப்படையான வசதிகள் தரப்பட வேண்டியது ஒவ்வொரு நாட்டுக்கும், நாட்டு மக்களும் கொடுக்க வேண்டியது நாட்டுடைய கடமை. அப்படி அந்த அடிப்படை வசதிகளையே தடுக்கிறதுக்கு ஒரு ஸ்டேட் வந்து அணைக்கட்ட ட்ரை பண்ணுது அப்படின்னால் அதற்கு ப்ராப்பரான சட்ட ரீதியான ஒரு அனுமதி வாங்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது. இது நாட் ஓன்லி மேகதாது, ஒரு ஸ்டேட்ல இருந்து தண்ணி திறந்து விட்டாதான் இன்னொரு ஸ்டேட் தண்ணி போக முடியும் அப்படிங்கிற சூழ்நிலை எந்த ஸ்டேட்டுக்கு இருந்தாலும்
அதை தடுக்கிறதுக்கு ஒரு அணைக்கட்ட ஒரு ஸ்டேட் பிளான் பண்ணுதுன்னா இது சட்ட ரீதி நடவடிக்கை அனுமதி வாங்கினா மட்டும்தான் அதை நீங்க கட்டவே முடியும் அப்படிங்கிற ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வரப்பட வேண்டும். இதெல்லாம் கொண்டு வரப்பட்டு விட்டால் இன்னைக்கு காவிரியை யார் நினைச்சா தடுக்க முடியாது. இப்போ யார் கொண்டு வரணும், இதை யார் இதுக்கு முன்னெடுத்து வைக்கணும் அப்படின்னு கேட்டால் தமிழ்நாடு தான். தமிழ்நாடு அரசு சார்பாக சுப்ரீம் கோர்ட்ல ஒரு அவசர வழக்கா இந்த பாயிண்ட்ஸை முன்னெடுத்து வச்சு அதை கொண்டு போய் இது இந்த மாதிரி சட்டங்களை கொண்டு வரணும், இந்த மாதிரி ஸ்ட்ரிக்டான ஆர்டர்ஸை உள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிறத நம்ம ஃபைட் பண்ணி வாங்கிட்டோம் அப்படின்னால் நிச்சயமாக தமிழ்நாட்டுக்கு காவிரி வராமல் போகவே முடியாது, கண்டிப்பா வந்துடும். இதெல்லாம் ஒரு பக்கம் தமிழ்நாடு செய்யுமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். இன்னொரு பக்கம் நமக்கு ஒவ்வொரு டைமும் தமிழ்நாட்டில் மழை அதிகமாக வரதான் செய்யுது. இப்போ கூட பார்த்தா 5 மாவட்டத்தில் நாளைக்கு பயங்கர ஹெவி மழைன்னு சொல்கிறாங்க. இந்த தண்ணியெல்லாம் கடலில் கலக்காமல் இருக்கிறதுக்கு நாம் எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கைகள் பார்த்தீங்கன்னா நம்ம நீர்நிலைகளை தூர்வாருது, நீர்நிலைகளில் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகளை அகற்றுறது, ஒவ்வொரு வீடுகள்லையும் இண்டிவிஜுவலாக மழைநீர் சேகரிப்பு தொட்டி கட்டுறது, இதெல்லாம் நாமளும் பின்பற்றணும். அப்படின்னால் நமக்கும் தண்ணி பஞ்சம்ன்றது இல்லாமலே இருக்கும். இது ஒரு பாயிண்ட். காவிரிலேருந்து வரக்கூடிய தண்ணியை நம்ம பெற்றெடுக்கிறதுக்கு போய் நேரில் போய் உட்காந்து பேசுறது, அப்போ அறிக்கை விடுறது, இதை எல்லா அனைத்து கட்சியும் கூட்டம் சேர்ந்து உட்காந்துக்கிட்டு ஒரு அறிக்கையை நீட்டுறது கொண்டு போய் மத்திய அரசுக்கிட்ட, இந்த மாதிரி வேலைலாம் பண்ணாமல் சட்ட ரீதியாக இந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சிட்டோம் அப்படின்னால் நிச்சயமாக திரு டி.கே. சிவகுமார் கிடையாது, வேற யார் வந்தாலும் மேலாண்மை வாரியம் திறந்துட சொல்லுதா, அதை திறந்து விட்டுறணும். சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் இருக்கா, செஞ்சிடணும். செய்யலைன்னா நம்ம கவர்மெண்ட்டை டிசால்வ் பண்ணுறதுக்கு கூட சட்டம் இருக்கு. சுப்ரீம் கோர்ட்டே நான் செஞ்சிடும், இல்லை பிரசிடென்ட் செஞ்சுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கிற மாதிரி சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டால் கடுமையாக்கப்படுறதுக்கு புள்ளியா செய்யப்படும் தமிழ்நாடு அரசு தான் போன மக்களே. தமிழ்நாடு அரசு இதை செஞ்சிருச்சுன்னா மட்டும்தான் இட் வில் பி த பிக்கெஸ்ட் சக்சஸ். இல்லைனால் இது தொடர்கதை தான் நினைக்கிறேன். கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.